அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் ஃப்ரைடே. என்னோட டேவை ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் எப்போவும் என் டேவை 1 கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டரோட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். தென் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இன்றைக்கி சுட சுட இட்லி அண்ட் கோகோனட் சட்னி. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஃப்ரைடே ப்ரேயருக்கு ரெடி ஆகி மாஸ்க்கு கிளம்பிட்டேன். மாஸ்க் பக்கத்தில் தான், ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ அங்கே சீக்கிரமாக ரீச் ஆகிடலாம். அப்புறம் அங்கே போய் ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் குரான் ஓதிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். வர வழியில் நிறைய வாட்டர்மெலன் விற்றுட்டு இருந்தாங்க. நல்லா இருக்குமா இல்லையான்னு டவுட்லேயே பார்த்துட்டு இருந்தேன். அவர் கட் பண்ணி ஒருத்தருக்கு காமிச்சாரு, நல்லாவே இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அந்த கடைக்கார் சொன்னார், சப்போஸ் நல்லா இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொன்னார். ஸோ நான் வீட்டுக்கு போனதும் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி பார்த்ததும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஸ்வீட்டாகவும் இருந்தது. அப்புறம் சட்டுப்புட்டுன்னு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷல்னால் மஜ்பூஸ் தான் என்னோட ரொம்ப ஃபேவரெட். அப்புறம் லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஷாப்பிங் பண்ண வெளியே கிளம்பிட்டேன். இதே டைமில் தான் ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு பார்த்தா நைட்லேயும் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. சாப்பிட்டுட்டு பொறுமையாக ஷாப்பிங் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு ஷவர்மா கடைக்கு போய் ஷவர்மா வாங்கிட்டேன். நல்லா சாப்பிட்டுட்டு பொறுமையாக நடந்து பக்கத்தில் இருக்க லூலுக்கு போயிட்டேன். அங்கே போயிட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அல்நாசருக்கு கிளம்பிட்டேன். அல்நாசர் உள்ளே போனால் நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நிறைய ஆஃபர்ஸும் போட்டிருந்தாங்க. அங்கே போயிட்டு ஒரு 2 ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வாங்கிக்கிட்டு பில் போட்டுட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் சூடான சாய் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் ஸ்பெண்டிங் த டே வித் மீ. மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அல்லாஹ் ஹாஃபிஸ்.